string manipulation. String manipulationக்காக யூஸ் பண்ற function வந்துட்டு string.h. இந்த library function string.h வந்துட்டு என்னன்னு சொல்லலாம்னா C string அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இது வந்து நிறைய functions dealing with strings அதெல்லாம் வந்துட்டு இந்த string.h header fileக்குள்ள இருக்குது. Library string.h has several common functions for dealing with strings stored in array of characters. String function யூஸ் பண்றதுக்கு முன்னால எதை யூஸ் பண்ணுங்க? இந்த string.h header file include பண்ணணும் நம்ம ப்ரோக்ராம்ல. இது வந்து நார்மலா strings எப்படி ஸ்டோர் பண்ணனும்னா அரேல ஸ்டோர் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் லெசன்ல ரெண்டாவது ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை பத்தி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அரேல தான் ஸ்டோர் பண்ண முடியும். சிங்கிள் கேரக்டர் இருந்தா சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணலாம். மோர் தென் ஒன் கேரக்டர் ஸ்டோர் பண்ணோம்னா அப்ப நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணி அரேவா மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங் காப்பி. ஸ்ட்ரிங் காப்பில பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்மேட் வந்துட்டு ஸ்ட்ரிங் காப்பி ஆஃப் டார்கெட் ஸ்ட்ரிங் சோர்ஸ் ஸ்ட்ரிங். இப்போ இது வந்துட்டு சோர்ஸ் ஸ்ட்ரிங்ல இருக்கிறத இந்த டார்கெட் ஸ்ட்ரிங்க்கு காப்பி ஆகும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் காப்பினா strcpyனா ஸ்ட்ரிங் காப்பி. ஓகேங்களா? சோ இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை இதுக்கு காப்பி பண்ணிக்கும். இது வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா டார்கெட் ஸ்ட்ரிங் ஒரு ஆர்குமெண்ட், சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஒரு ஆர்குமெண்ட். ஓகேங்களா? சோ இந்த இதான் சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் டூ ஆர்குமெண்ட்ஸ், டார்கெட் அண்ட் சோர்ஸ். டார்கெட்ல இருக்கிற மெமரிக்கு இந்த சோர்ஸ்ல இருக்கிற மெமரியில இருக்கிற வேல்யூவை அப்படியே என்ன பண்ணும்? காப்பி பண்ணிக்கும். null terminating attached string is also copied. so ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எதுல முடியணும்னா /0ல முடியணும் அப்படின்னு ஏற்கனவே ninth chapterல பார்த்திருக்கோம். so ஒரு ஸ்ட்ரிங்கும் எதுல முடியணும்? it should end with /0 null character இல்லைங்களா? so அது வந்து அதுவும் சேர காப்பி ஆயிடும். இது பாத்தீங்க அப்படின்னா char source of equal to இப்படி கொடுத்துறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 16 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? /0 17 ஆச்சு. சோ சோர்ஸ் ஆஃப்னு ஒண்ணுமே கொடுக்கலனா இது வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணா இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கலாம். அதை வந்துட்டு இந்த சோர்ஸ்ல ஸ்டோர் ஆகும். இங்க char target of 20னா is equal to target அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. this is string value. சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 கேரக்டர்ஸ் இருக்கு. இதுல எத்தனை கேரக்டர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்? 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனா இங்க 6 தான் இருக்குது. சோ இட் இஸ் பாசிபிள் டு ஸ்டோர் இன் டார்கெட். இதே வந்துட்டு சம் 25 கேரக்டர்ஸ் அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் 20 மட்டும் எடுத்துட்டு மீதியை விட்டுடும். ஓகேங்களா? சோ எவ்வளவு பெரிய சைஸ் இருக்குதோ அவ்வளோ சைஸுக்கு நம்ம இங்க சொல்லணும். அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாது. cout /n string in source before copied அப்படின்னு கொடுத்துட்டு சோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்ப coutல என்ன வருங்க? இங்க பாருங்க, coutல இருக்குது டிஸ்பிளே வரும். சோ இது அப்படியே copied கோலன் வரைக்கும் அப்படியே இங்க காப்பி ஆகுது. சோர்ஸ்ல என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா /n பார்த்தோம்னா இங்க இருக்கிற கர்சர் இங்க நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருது. இங்க string in target before copied கோலன் அது கொட்டேஷன்ல இருக்கனால அப்படியே இங்க டிஸ்பிளே ஆகுது. இங்க டார்கெட், இந்த டார்கெட்குள்ள என்ன இருக்குதுங்க? டார்கெட்டே தான் இருக்குது. சோ அது அப்படியே இது பண்ணுது. அதுக்கப்புறம் string copy of target source. இந்த சோர்ஸ்ல இருக்கிறது என்ன இருக்குது? கம்ப்யூட்டர் வந்து இந்த டார்கெட்க்கு போயிடும். அதாவது ஏற்கனவே இதுல டார்கெட் தான் இருக்குது. அதுக்கு பதிலா இது கம்ப்யூட்டர்னு சொல்லி ஓவர் ரைட் ஆகிறதுனால அந்த டார்கெட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. அது மேல ஓவர் ரைட் ஆகிறதுனால இப்ப என்ன வேல்யூ இருக்கும் டார்கெட்ல? கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்ப சோர்ஸ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கும், டார்கெட்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கும். அப்ப cout string in target இந்த எக்ஸிக்யூட்டட் கோலன் வரைக்கும் அப்படியே இங்க டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இங்க /n இங்க இருந்து அடுத்த லைனுக்கு வந்துருது. string in target after strcpy function executed colon அது கொட்டேஷன்ல இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. இப்ப டார்கெட்ல என்ன காப்பி ஆயிருக்குங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது string length function, that is strlen of function. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு அதோட ஆர்குமெண்டா எடுத்துக்கும்.
இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ்குள்ள வரத ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் வந்து எதுல முடிஞ்சிருக்கும்னா /0ல, தட் இஸ் நல்லால டெர்மினேட் ஆயிருக்கும். அதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கொடுக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரிங்கோட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அப்படி கவுண்ட் பண்ணி கொடுக்கும்போது இது /0ல தானே முடிஞ்சிருக்குங்க. அந்த /0 அந்த கேரக்டரை கவுண்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் டபுள் கோட்டேஷன்ல கம்ப்யூட்டர்னு கொடுத்துருந்தோம்னா அந்த ஸ்ட்ரிங்க்கு இதில், அப்போ கம்ப்யூட்டரோட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை 8 இல்லைங்களா. ஸோ கம்ப்யூட்டர் /0ன்னு முடிச்சு நம்ம டைப் பண்ணலாம். நம்ம டைப் பண்ணீங்கன்னா கம்பைலரை ஆட் பண்ணிக்கும். கம்பைலர் ஆட் பண்ணிட்டு நமக்கு ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் கம்ப்யூட்டருங்கும் போது அந்த கம்ப்யூட்டர்ல எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 8, அந்த 8 நமக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 8 இருக்கும். அந்த /0 இன்க்ளூட் பண்ணாது. இந்த ப்ரோக்ராமை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமு இங்க டைப் பண்ணியாச்சு தேவ் C++ல. இப்போ இதை வந்து கம்பைல் பண்ணா நமக்கு எரர்ஸ் இருந்தா காமிக்கும். இங்க எரர்ஸும் 0, வார்னிங்கும் 0. இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வருது. இது எப்படி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சார் சோர்ஸ், இந்த சோர்ஸ்ங்கிற வேரியபிள்ல என்ன ஸ்டோர் பண்ண முடியும், கேரக்டர். இது ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தா இது அரே வேரியபிள். ஸோ இதுல என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோர்ஸ் ஆஃப் 0ல C-யும் சோர்ஸ் ஆஃப் 1ல வந்து O-வும் இப்படி ஸ்டோர் ஆயிட்டே வரும். இப்படி ஸ்டோர் ஆயிட்டே வருதுங்களா. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் /0ன்னு நாம டைப் பண்ணணும். /0 டைப் பண்ணலன்னா கம்பைலரே உள்ள ஆட் பண்ணிக்கும் மெமரியில. ஆனா வந்துட்டு இந்த இடத்துல இந்த /0 வந்து ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப்ல வந்து கவுண்ட் பண்ணிக்குமானா கவுண்ட் பண்ணிக்காது. cout/n போது ஃபர்ஸ்ட் லைன் விட்டுட்டு அடுத்த லைன்ல வந்துடுது. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு கொடுத்தனால ஒரு ஸ்பேஸ் விட்டு கிவன் ஸ்ட்ரிங் இஸ் வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா அது டபுள் கோட்டேஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் சோர்ஸ்ல என்ன இருக்குங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் இட்ஸ் லென்த்ங்கிறது டபுள் கோட்டேஷன்ல கொடுத்தனால இட்ஸ் லென்த் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் சோர்ஸ்னா சோர்ஸ்ல என்ன இருக்குங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் /0. அந்த /0 வந்து எடுத்துக்காது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் திஸ் பிளாங்கையும் கவுண்ட் பண்ணிக்கும். ஏன்னா பிளாங்கும் ஒரு கேரக்டர் தான். ஸோ COMPUTER பிளாங்க் சயின்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணா 16 லெட்டர்ஸ் வருது. அது இதோட ஆன்சர் வந்து என்னது, ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் சோர்ஸ் 16. ஸோ அந்த இதுக்கு 16 வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ அது Coutல வரதுனால அது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் கம்பேர். இந்த ஸ்ட்ரிங் கம்பேர்ல பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஓப்பன் parenthesis and க்ளோஸ் parenthesisக்குள்ள வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. strcmpக்கு cpyன்னு மாத்தி கொடுத்துட்டாங்க. அதை அடிச்சிட்டு cmpன்னு மாத்திக்குங்க. ஓகேங்களா, strcmp தான் வரணும். இது பிரிண்டிங் மிஸ்டேக். இது இந்த parenthesisக்குள்ள பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் string 1ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க செகண்ட் ஆர்குமெண்ட் string 2ன்னு ஜெனரல் ஃபார்ம்ல அதாவது சின்டாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டும் வந்து கமாவால செப்பரேட் ஆகும். ஸோ இந்த parenthesisக்குள்ள வரது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஆர்குமெண்ட் ஷுட் பி செப்பரேட்டட் பை கமா. இது ரூல்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த string 1ம் string 2வையும் கம்பேர் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் கம்ப்யூட்டர், இந்த ஸ்ட்ரிங் 2லயும் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் கம்ப்யூட்டர்னு வச்சுங்க. அப்ப ரெண்டும் சேமா தான் இருக்குது. ASCII வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் C-யோட ASCII வேல்யூ 67. இதோட ASCII வேல்யூ கண்டிப்பா இதுவும் கேபிட்டல் லெட்டரா இருந்தா 67. ஸோ ஒவ்வொரு லெட்டரா கம்பேர் பண்ணும்போது சேம் ASCII வேல்யூ தான் வரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 67 - 67 0. அடுத்தது வந்து ஓவோட ASCII வேல்யூ, கேபிட்டல் ஓவோட ASCII வேல்யூ அடுத்த இதுல வர கேபிட்டல் ஓவோட ASCII வேல்யூ சேமா தான் இருக்கும். மைனஸ் பண்ணா 0 ஆகும். ஸோ சேமா இருந்ததுன்னா string 1ம் string 2வும் சேமா இருந்ததுன்னா, அதாவது எங்களுக்கு எக்ஸாம்பிள்ல கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்கேன், ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்லயும் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா 0ன்னு ஆன்சர் கொடுக்கும், 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இங்க வந்துட்டு கம்ப்யூட்டர், இங்க சயின்ஸ் அப்படின்னு கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கோம்னு வச்சுங்க. இந்த C-யோட ASCII வேல்யூ என்னது, ஃபர்ஸ்ட் இது 67. இதே வந்து சயின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ASCII வேல்யூ எப்படி இருக்கும், 67க்கு மேலதான் இருக்கும். ஏன்னா 65 வந்து கேபிட்டல் ஏனா 66 கேபிட்டல்
B 67 வந்து capital C, அப்போ 68 வந்து capital D, இப்படி போயிட்டே இருக்கும். கண்டிப்பா S ஓட வேல்யூ வந்துட்டு 67 விட பெருசா இருக்கும். அப்ப 67 minus bigger value என்ன கிடைக்குங்க? நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். So string 1 minus string 2. string 2 பெருசா இருந்ததுன்னா அதோட ASCII வேல்யூ கம்பேர் பண்ணும் ஒவ்வொரு லெட்டரையும். அது ASCII வேல்யூ பெருசா இருந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இங்க சயின்ஸ், இங்க கம்ப்யூட்டர், string 1ல சயின்ஸும் string 2ல கம்ப்யூட்டரும் கொடுத்துட்டோம்னா சயின்ஸ் அப்படிங்கிறதுல S ஓட வேல்யூ அதிகமா இருக்கும், இந்த C ஓட வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிகர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப string 1 மைனஸ் string 2 உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். இப்ப இந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸாம்பிளா போட்டு காமிச்சிருக்காங்க. அது தேவ் C++ எப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ரோக்ராம். இப்ப string 1 ஆஃப் இது அரே இல்லைங்களா? அப்ப string 1 ஆஃப் 0ல என்ன இருக்கும்? C இருக்கும். string 1 ஆஃப் 1ல என்ன இருக்கும்? O இருக்கும். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும். இங்க /0 நம்ம ஆட் பண்ணல, அது கம்பைலரை ஆட் பண்ணிக்கும். இங்க string 2ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? சயின்ஸ் /0 ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இந்த string 2 ஆஃப் 0ல என்ன இருக்கும்? S இருக்கும். string 2 ஆஃப் 1ல என்ன இருக்கும்? C இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். int result, ரிசல்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கும்? என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண அலோவ் பண்ணும்? இன்டிஜரா. ஓகேங்களா? ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு string compare of string 1, string 2. string 1 என்ன இருக்குதுங்க? கம்ப்யூட்டர். string 2ல என்ன இருக்கு? சயின்ஸ். கம்பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணும். C ஓட வேல்யூ என்னது? 67 மைனஸ் S ஓட வேல்யூ என்ன வருங்க? 83. மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? -16 வரும். அப்ப ரிசல்ட்ல என்ன வேல்யூ இருக்கும்? -16. சப்போஸ் ரெண்டுமே சேம் லெட்டரா இருந்தா, ரெண்டு கேபிட்டல் C இருந்தா அப்ப சேம் வேல்யூனால அதுக்கு அடுத்த லெட்டரை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டும் சேமா இருந்தா அதுக்கு அடுத்த லெட்டருக்கு போகும். ஃபர்ஸ்ட் லெட்டர்லயே டிஃபர் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர்லயே இது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. சோ அதோட இங்க வந்துடும். இப்ப இஃப் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0வா, இது டபுள் ஈக்குவல் டு போட்டா இது கம்பேர் பண்ற ஆபரேட்டர், கம்பேரிசன் ஆபரேட்டர். சோ -16 ஈக்குவல் டு 0வா, ஏன்னா ரிசல்ட்ல -16 இருக்குது. அப்ப இது ஆன்சர் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? -16 ஈக்குவல் டு 0 ஃபால்ஸ். ஃபால்ஸ்ங்கும் போது எங்க வரும்? இந்த இதுக்குள்ள போகாது. ட்ரூவா இருந்தா தான் இந்த கர்லி பிராக்கெட் டு இந்த கர்லி பிராக்கெட் இஃப் குள்ள போகும். ஃபால்ஸா இருக்கனால இது விட்டு வெளியே வந்துரும். இங்க வந்து திரும்ப கம்பேர் பண்ணுது. ரிசல்ட் லெஸ் தேன் 0வா? எஸ். அப்படிங்கறனால C out string 1. இங்க என்ன இருக்குங்க? string 1ல கம்ப்யூட்டர். சோ string 1 கம்ப்யூட்டர், இங்க and string 2 இது வந்து திரும்ப அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். இங்க string 2ல என்ன இருக்குங்க? சயின்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். அதாவது எப்படி வரும்னா string 1 கம்ப்யூட்டர் and string 2 சயின்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு ஆன்சர் வரும். string 1 computer science and string 2 science are not equal. பாத்தீங்கன்னா the book answer அப்படியே அங்க டிஸ்ப்ளே ஆச்சு.